எக்ஸாம்பிள் 3.23ல இந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸை கேட்குறாங்க. ஜீரோ எந்தெந்த இடத்துல ஜீரோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது தெரியும் நமக்கு. ஹையஸ்ட் டிகிரி என்னான்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது. அப்போது இது 2 இடத்துல ஜீரோ ஆகும். இது 3 இருந்துச்சுன்னா 3 இடத்துல ஜீரோ ஆகும். இதில் 4 இருந்துச்சுன்னா 4 இடத்துல ஜீரோ ஆகும். இப்போது இதை ஃபேக்டர்ஸாக பிரிச்சுக்கலாம். பிரித்தா என்ன வரும்? 12 மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் 8 இல்லையா? பிரித்தா என்ன ஆகும்? 2 6. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு -6. அப்போது இந்த ஈக்குவேஷன் எந்த இடத்துல எந்த 2 இடத்துல ஜீரோ ஆகுதுன்னா -2லையும் -6ம் எக்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா ஜீரோ ஆகும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் -2 போட்டு பார்க்குறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 2 4. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அப்படியே போடலாம் நம்மளே. 8 × -2 ப்ளஸ் 12 4 -16 ப்ளஸ் 12. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 - 16 0. p - 6 p ஆஃப் -6 போடுறேன். -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 × -6 ப்ளஸ் 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 × 6 36 ப்ளஸ் 8 6 எவ்வளோ வரும்? 8 50 வராது, 48 சாரி, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? அப்போது 36 -48 ப்ளஸ் 12. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 48 - 48 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த 2 இடத்துல அந்த ஈக்குவேஷன் ஜீரோ ஆகுது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஓகேங்களா? இப்போ அடுத்த சம்மு எக்ஸாம்பிள் 3.24. 3.24 ஒரு பேரை கொடுத்துட்டு இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக. ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர். இதில் ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம சம்முன்னு எடுத்துக்கிறோம். செகண்டை இது 14 இல்லையா? சாரி, இது 14. செகண்டை ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோன்னா 14. இப்போ நான் இந்த வேல்யூவை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வேறு எந்த வேலையும் பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் இருக்குது. 9x, இந்த 9 சம்முக்கு 9, ப்ராடக்ட்டுக்கு 14. அவ்வளோதான் வேலை. ஈக்குவல் டு 0. இப்போ 2 பேராக கொடுத்ததை சம்மு ப்ராடக்டாக கொடுத்ததை நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை தான் பண்ண போகிறேன் அடுத்த சம்லேயும். -7/2, 5/2. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். எப்படி பார்த்தலாம்? இதே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதில் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? இது -7/2 எக்ஸு ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது இல்லையா? அது 2 வந்துச்சுன்னா ஈக்குவேஷன் மாதிரி நல்லா இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்? ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பை 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும் 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, சரிங்களா? அப்புறம் 2 × 7/2 எக்ஸு ப்ளஸ் 2 × 5/2 ஈக்குவல் டு 0. கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன். ஓகேங்களா? தேர்டு சம்மு -3/5 அப்புறம் -1/2. இதை ப்ராடக்டாக எதுனா நமக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் இல்லையா? ஈக்குவல் டு 0. இதுதான் எங்கள் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம எழுதுப்போம். இதில் சம்முங்கிறது இது, ப்ராடக்ட்டுங்கிறது இது இல்லையா? இதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வேறு எந்த வேலையும் பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் சம் என்னது மைனஸ் 3/5 எக்ஸு ப்ளஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3/5 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இது பாருங்கள் இப்போ 2 நம்பர் இருக்குது இல்லையா, அப்போ 2 நம்பர்னால் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 5,2 5 1 2 2,1 எல்லாம் ஒன்று ஆயிடுச்சு. அப்போது எல்சிஎம் என்னது 5 × 2 ஈக்குவல் டு 10 இல்லையா. அப்போ 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பை 10 வச்சுக்கலாம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x ஸ்கொயர் ப்ளஸ் 10 × 3/5 எக்ஸு மைனஸ் 10 × 1/2 ஈக்குவல் டு 0. கேன்சல் பண்ணால் 5 கேன்சல் பண்ணால் 2 இது 10 இல்லையா. மொத்த ஈக்குவேஷன் எதுவும் வரும் 10x ஸ்கொயர் 2 × 3 ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.